ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீக் ஃபுல்லாமே உங்களுக்கு நார்ச்சத்துள்ளதாக தான் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், வாழைத்தண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். வானலையை சூடானதையும் கடுகு கடலப்பருப்பு போட்டுட்டு வதங்கிக்கிட்டும். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வரமிளகாய் போடுறனாலும் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வாழைத்தண்டு நம்ம கல்லுப்பு போட்டு தண்ணிக்குள்ளே கல்லுப்பு போட்டு தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக. பாருங்கள், அப்படியே ஒயிட்டாகவே இருக்குது, கருப்பாக ஆகாமல் இருக்குது. பார்த்தீங்களா? அதுக்காகத்தான். லேசாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தண்ணியிலையே வதங்கிக்கும். நல்லா வதங்கினதும் தேங்காய் பூ போட்டுக்கலாம். நான் தேங்காய் பூ போடுற கிளிப்பை எடுக்காமல் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.